இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஒரு பாயாசம் ரெசிபி. என்ன பாயாசம்னா பாதாம் பாயாசம் செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸி பாதாம் பாயாசம். பட் ஆனால் இது டேஸ்ட் ஆகட்டும், செய்கிற மெத்தடும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஜவ்வரிசி பாயாசம், சேமியா பாயாசம், அரிசி பாயாசம் இப்படி செஞ்சிட்ருக்கிறதுக்கு இந்த பாயாசம் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதே நேரம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரியா சமையல். பாதாம் பாயாசம் பண்ணுறதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பிரியாணி அரிசி 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அலசிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 15 முந்திரி எடுத்துருக்கிறேன். இதையும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிறது முழு முந்திரி, அதனால் 15 எடுத்துருக்கிறேன். நீங்கள் உடச்ச முந்திரியாக இருந்தால் 30 எடுத்துக்கோங்க. அதேமாதிரி 25 பாதாம் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காயை பல்லாக அறுத்து வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸ் தேங்காயிலிருந்து அரை மூடி தேங்காயை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா ஒரு 4 ஏலக்காய். இது எல்லாமே ஊற வச்சு வச்சுருக்கிறது. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேங்காய், பாதாம், முந்திரி, பிரியாணி அரிசி இல்லைன்னா பச்சரிசியும் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, ஏலக்காய் 4 எடுத்துருக்கிறேன். ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டி போட்டிருக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத் போட்டிருக்கேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டி வச்சாச்சு. இது இருக்கட்டும். ரியா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இதை காய்ச்சிக்கலாம். பாத்திரத்தில் எடுத்து வச்ச பாலை ஊற்றுறேன். வடிகட்டி வச்சுருக்க பால். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலக்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம அரிசி சேர்த்துருக்கறனால கட்டி ஆயிரும். அப்புறமா அரிசி இருக்கிறதுனால ஸ்டவ்வை ஸ்பீடாக வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அடி பிடிக்கும். அதனால் கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்படி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். பால் நல்லா லிக்விடாக எடுத்துக்கோங்க. இப்போ தான் அது வேந்ததுக்கப்புறமா கரெக்ட் கன்சிஸ்டன்சி வரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்காக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாயிரும் பாயாசம். அதனால் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம். பாயாசம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணம் வருது. இப்போது சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணனால சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்தா போதும். அதனால தான் நான் வெறும் 1/2 கப் மட்டும் சர்க்கரை சேர்த்தேன். இது நல்லா கரைஞ்சிருச்சு. பொங்கறதுக்கு வருது. பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு நெய் விட்டுக்கலாம். தாளிக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துக்கிறேன். நல்லா குட்டி குட்டி பீஸ் பட்டை எடுத்துருக்கிறேன். 3 துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய். பட்டை சின்னதாக எடுத்துருக்கிறேன். சாரப்பருப்பு எடுத்துருக்கிறேன். தாளித்து வச்சுருக்கிறத இதில் கொட்டிடலாம். பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான பாதாம் பாயாசம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுடைய வேலபிளான டைம்ஸை எனக்காக கொடுத்து என் வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அதோட நோட்டிஃபிகேஷன் தவறாமல் உங்களுக்கு வரும்.